எதிர்வரும் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளன. தமிழ்நாட்டுக்கு வரும் 6ஆம் தேதி வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியே மதுரை விமான நிலையத்தில் சந்தித்து பேச நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புகளை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பங்கேற்க உள்ளது. அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தலைவர்கள் குழு டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என தெரிவித்திருந்தார் அமித்ஷா. அத்துடன் தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் வெளிப்படையாக அறிவித்தார் அமித்ஷா. அத்துடன் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்தும் பேசியிருந்தனர். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி அழைக்கப்பட்டிருந்தார். இந்த சந்திப்புக்கு பின்னர் சென்னை திரும்பிய அண்ணாமலை, தமிழக நிலைமை தொடர்பாக மேலிடத்தில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் பாஜகவின் தொண்டராக மட்டுமே செயல்படவும் தயார் என தெரிவித்துள்ளேன் என்றார். இதனால் அதிமுக கூட்டணிக்காக தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்படலாம், அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் பாம்பனில் புதிய ரயில்வே பாலம் திறப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 6ஆம் தேதி வருகை தருகிறார். பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது அவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியே சந்தித்து பேச நேரம் கேட்டிருந்தனர். தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் இருவரையும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியே சந்தித்து பேச நேரம் ஒதுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன.